வணக்கம். வாலி அவர்களுக்கும், எம்எஸ் அவர்களுக்கும் நல்ல ஒரு புரிதல் இருந்தாலும், நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும், ஒரு படத்துல வந்து பாட்டு எழுதும்போது ஒரு சின்ன ப்ராப்ளம் 2 பேருக்குள்ள. ஆ அது என்ன ப்ராப்ளம்? அது எதனால வந்தது? அப்படின்றத பத்தி தான் இந்த இதுல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கோம். மறக்காம லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1968 அந்த டயத்துல புரட்சித்துல எம்ஜிஆர் படத்துல ஒரு அருமையான பாட்டு வரும். ஒளிவிளக்கு படம் 100வது படம். சிறப்பா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சாணக்கியா ஒரு இயக்குனர் சாணக்கியா அவர்கள். எம்எஸ்சி சொல்லவே வேணாம். மியூசிக் பூரா அற்புதமா போட்டுக்கிட்டு இருக்காரு. அதுல ஒரு பாடல், ஒரு சிச்சுவேஷன். அவர் வந்து அ தண்ணி அடிச்சிடுறாரு. தவறுதலா அவர் சரக்க போட்டு விட்டுறாங்க. தண்ணி அடிச்சுட்டு அந்த போதையில இருக்கும்போது அவருடைய மனசாட்சிகள் வந்து அவர வந்து புத்தி சொல்லும். "தைரியமாகச் சொல் நீ மனிதன் தானா? இல்லை நீ மிருகமா?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான பாட்டு. அப்ப அந்த பாட்ட வந்து வாலி எழுதிடுறாரு. சூழ்நிலை, சிச்சுவேஷன் எல்லாம் சொல்லிடுறாங்க. அந்த பாட்ட வாலி எழுதிடுறாரு. வாலி எழுதிட்டு என்ன பண்றாருன்னா, அன்னைக்கு சூழ்நிலைக்கு பாருங்க, எம்எஸ்சி வந்து வேற ஒரு ரெக்கார்டிங்ல இருக்காரு. ஸோ வாலி வந்து இது இந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாரி எழுதிடுறாரு. எழுதிட்டு அப்ப அவர் எம்ஜிஆர சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது. ஸோ, அதனால அவர் எம்ஜிஆர்ட்ட முதல்ல அந்த பாட்ட காமிக்கிறாரு. புரட்சித் தலைவர் அவர்கள் அந்த பாட்ட பார்க்குறாங்க. பார்த்துட்டு ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஆ "நீதான் ஒரு மிருகம் இந்த மதுவில்" அருமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எம்ஜிஆர் இந்த பாட்டு இருக்கட்டும், நல்லா இருக்கு. இத எம்எஸ்விய கரெக்ட் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க மத்த வேலைய பார்க்க போயிடுறாங்க. ஸோ, அடுத்து எம்எஸ்வி வந்துடுறாரு இந்த கட்டத்துல. இப்ப அவரு இந்த பாட்ட கொண்டு போய் காமிக்கிறாரு. இதான் பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அத பார்த்தோனே எம்எஸ்விக்கு லைட்டா ஒரு டென்ஷன் ஆகுது. என்னடா இது இந்த பாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆ கவிஞரே இது வேணாம். நீங்க வேற பாட்டு போடுங்க அப்படின்றாரு. அப்போ உடனே அவர் சொல்றாரு, வாலி இல்லையே இந்த பாட்டு நல்லா தானே இருக்குது. நல்லா இருக்கு. இந்த பாட்டு ரொம்ப அருமையாவும் இருக்கு. 2வது சின்னவர்ட்டயும் காமிச்சுட்டேன். அவரே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு அப்படின்ன உடனே எம்எஸ்விக்கு ஒரு டென்ஷன். என்னடா இது சின்னவர்ட்ட காமிச்சிட்டேன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு, நான் தானே உங்களுக்கு மியூசிக் போடணும். நீ என்ட்ட காமிக்காம நீ எதுக்கு அவர்ட்ட போய் காமிச்ச? ஃபர்ஸ்ட் நீ என்ட்ட காமிச்சிருக்கணும். பாட்டு தானே, இத பாருங்கண்ணே அப்படின்னு என்ட்ட சொல்லியிருக்க வேண்டியது தானே அப்படின்னாரு. இல்லண்ணே ஏண்ணே இதுக்கு போய் அப்போ வாலிக்கு ஒரே இது ஆச்சரியம். என்ன எம்எஸ்வி போய் எப்படி கோவப்பட மாட்டாரு. டக்குன்னு அப்படி கோவப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, எம்எஸ்வி வந்து ஒரு குழந்தை மாதிரி. ரொம்ப ஒரு அருமையான ஒரு குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன். அவர் படத்துல நம்ம எப்படி பார்த்தோமோ அதே கேரக்டர் தான் அவர் நேர்லயுமே. ரொம்ப முருகா முருகான்ற மாதிரியான ஒரு அற்புதமான மனிதர். ஸோ அவருக்கு வந்து ஒரு சின்ன கோவம் வந்துருது. என்ன நீ இந்த பாட்ட நீ முதல்ல என்ட்ட காமிச்சிருக்க வேண்டியதுதானே, எதுக்கு நீ புரட்சி அவர்ட்ட போய் இது காமிச்சீங்க? நீ என்ட்ட காமிச்சிருக்க வேண்டியதுதானே அப்படின்றாரு. இல்லண்ணே என்ன இதுல கோவப்படுறது ஒண்ணுமே இல்ல. படத்தோட சிச்சுவேஷன் சொல்லியிருக்காங்க. நான் இந்த மாதிரி இந்த பாட்டு எழுதியிருக்கேன். நீங்க கேட்ட மாரி இந்த பாட்டு வந்திருக்கு. இதுல என்ன இருக்கிறது? அதனால தான் இல்லப்பா நான் அதுக்கு சொல்லல. ஒரு சின்ன ப்ராப்ளம் அப்படின்றாரு. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, அதே டயத்துல சிவாஜி கணேசன் படம் நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் 1968ல நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் அதே டயத்துல லட்சுமி கல்யாணம் அப்படின்னு ஒரு பாட்டு படம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பாட்டுக்கு எம்எஸ்வி தான். ஆனா அதுல பூரா கண்ணதாசன் மியூசிக். அப்ப கண்ணதாசனுக்கும் எம்ஜிஆருக்கும் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகாது. நெறையவே ப்ராப்ளம். ஸோ அப்ப என்ன பண்றாரு, அந்த படத்துல ஒரு பாட்டு நான் இப்பதான் நேத்து தாப்பா ரெக்கார்டிங் பண்ணேன் அப்படின்னாரு. அது என்ன பாட்டுங்க அப்படின்னா, அந்த பாட்ட போட்டு காமிக்கிறாரு. யாரடா மனிதன் அங்கே கூட்டி வா அவனை இங்கே அப்படின்னு சொல்லி ஒரு பாடல். அதுலயும் பாருங்க, அந்த கிட்டத்தட்ட இதே மாரியே இருக்கும். "தைரியமா சொல் நீ மனிதன் தானா?" அப்படின்ற மாரியே இருக்கு. "அது யாரடா நீ மனிதன் அங்கே?" அப்படின்ற மாரி இருக்கு. ஸோ 2ம் ஒரே மாரி இருக்கு. இது வந்து கண்டிப்பா சின்னவர் வந்து ஒத்துக்கிற மாட்டாரு. அங்க நம்ம ரெக்கார்டிங் வேற பண்ணிட்டோம். அப்படிங்கும்போது அப்புறம் அவரு ஏன் இந்த விஷயத்த என்ட்ட முதல்லயே சொல்லல அப்படின்னு சங்கடப்படுவாரு. பேசாம நீ பாட்ட வேணா மாத்து அப்படின்னாரு. அப்ப வாலி சொல்றாரு, "இல்லங்க சின்னவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனால இப்போதைக்கு இத மாத்த முடியாது. வேணா நீங்க வேற ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுங்க" அப்படின்றாரு. ஸோ அப்படியா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரே யோசனை. சரி இருந்தாலும் கண்ணதாசன் ஒரு வார்த்தை கேளுங்க. அவர் ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுவாரு. மாத்துறதா இருந்தா அவர்ட்ட கூட ஏதாவது ஐடியா கேளுங்க மாத்த சொல்லுவோம் அப்படின்னு. சொல்லவே வேணாம் கண்ணதாசன். அ இவரு அவரு எம்எஸ்வியும் ஃபோன் போட்டு, "அண்ணே இந்த மாரி ஒரு சின்ன பிரச்சனை அண்ணே" அப்படின்றாரு. "என்னய்யா பிரச்சனை?" "ஒண்ணுமிண்ணே, ஆ அண்ணே நேத்து நம்ம அ பாட்டு ஒண்ணு ரெக்கார்டிங் பண்ணோம். ஸோ அதே மாதிரி சின்ன ஒரு படத்துல ஒரு பாட்டு வந்துருச்சு. ஸோ அதனால தான்" அப்படின்னோனே கண்ணதாசன் டென்ஷன் ஆயிடுறாரு. "என்ன பேசுற நீங்க? அதுக்கு என்ன பண்ணலாம் இப்ப?" அப்படின்றாரு. "இல்லண்ணே அது சின்னவருக்கு அந்த பாட்டு ரொம்ப புடிச்சு போச்சு. ஸோ அதனால வரிகள கொஞ்சம் மாத்தி" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டையும் சொல்றாரு அவரு. அவர் சொன்னோனே அதெல்லாம் கண்ணதாசன் சும்மா அப்பவே அவருக்கும் புரட்சி தலைவருக்கு அவருக்கு ரொம்ப மனஸ்தாபம் தானே. கண்ணதாசன் சொல்றாரு, "அது எதுக்கு என்னைய மாத்த சொல்ற? நம்ம ஆல்ரெடி ரெக்கார்டிங் பண்ணியாச்சு. பாட்டு ஓகே ஆயி போச்சு. இத போய் மாத்த சொல்லிக்கிட்டு இருக்க? வச்சு நீ ஓவரா இது பண்ணாத. தேவைன்னா அந்த பாட்ட மாத்த சொல்லு. அதானே நியாயம். அத பண்ணியா முதல்ல. ஃபோன வை கீழ" அப்படின்னு சொல்லிட்டு அவரு கோவமா ஃபோன வச்சுடுறாரு. ஸோ இத பார்த்தோனே விஸ்வநாதனுக்கு ரொம்ப சங்கடமா போயிடுது. வாலிக்கு அதுக்கு மேல தர்ம சங்கடம். ஸோ இப்ப இதுக்கு என்ன பண்றது வழி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே ஒரு மாரி கன்ஃப்யூஷன் ஆயிடுறாங்க. ஸோ அப்பதான் வாலி சொல்றாரு, "வாங்க. ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வாங்க. சின்னவர்ட்ட போய் கேட்போம். இந்த மாரி பாட்டு இந்த மாரி வந்திருக்குன்னு சொல்லுவோம் விவரத்த. அவர் என்ன சொல்றாரோ அதபடி பண்ணிக்கலாம். நம்ம மாத்தி அமைக்கலாம், அமைச்சுக்கலாம். வாங்க போவோம்." அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் டைரக்ட்டா மறுநாள் தலைவர சந்திக்கிறாங்க. தலைவர் என்ன பிரச்சனை அப்படின்றாரு. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு சின்ன ப்ராப்ளம்" அப்படின்னாரு. "என்ன பிரச்சனை?" அப்படின்னாரு. "இந்த பாட்டு" அப்படின்னா, "பாட்டு நல்லா தானயா இருக்கு. இந்த பாட்டு என்னையா சூப்பரா வந்திருக்கு. அருமையா இருக்கு.
படிச்சு பார்த்தேன் நேத்து. தம்பி சொன்னாப்புல வாலி. நல்லா இருக்கு. வாலி சொன்னாரு. நல்லா இருக்கு. அப்ப எம்எஸ்சி சொல்றாரு. இல்லண்ணே இந்த மாரி அ நம்ம சிவாஜி படத்துல, கரியகாரம் படத்துல இந்த மாரி ஒரு பாட்டு ஷூட் பண்ணியிருக்கோம். ரெக்கார்டிங் ஆயிடுச்சு. அ "யாரடா மனிதன் இங்கே, கூட்டி வா எவனையும் இங்கேன்னு" சொல்லி நம்ம கவியரசர் கண்ணதாசன் தான் எழுதியிருக்காரு. அ இப்ப இதுவுமே அதே மாரி தானே இருக்கு. 2ம் சேமா இருக்கிற மாரி இருக்கு. ஸோ அதனால பாட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு மாரியா தெரியாதா? அப்படின்னோனே, எம்ஜிஆருக்கு ஒரே சின்ன கன்ஃப்யூஷன். அப்படியா? ஏங்க அந்த பாட்ட பண்ணிட்டீங்களா? ரெக்கார்டிங் பண்ணியாச்சு. அந்த கேசெட் போட்டு காமி பார்ப்போம் அப்படின்னா, போட்டு காமிக்கிறாங்க. போட்டு காமிச்சோனே படிக்கிறாரு. சரின்ட்டு இந்த இந்த பாட்டோட இத குடுங்க. அந்த வரிகள பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்க்குறாரு. 2யும் கம்பேர் பண்ணி பார்க்குறாரு. பார்த்துட்டு, "என்ன இது? ஒண்ணும் இல்லப்பா. அதுல மனிதன்ற வேர்டு ஒண்ணு தான் ஒண்ணா இருக்குது. அதுலயும் மனிதன் வருது, இதுலயும் மனிதன் வருது. மத்தபடிக்கு இதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்ல. ஸோ இது 2மே வேற வேற தான். அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம இந்த பாட்ட யூஸ் பண்ணிக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. ஸோ அப்பதான் அவங்க 2 பேருக்கும் நிம்மதி பெருமிச்சுக்கிறாங்க. ஐயோ அப்பா! அ இவரே சொல்ட்டாரு சின்னவரே. அப்பா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்ப அந்த பாட்ட ஷூட் பண்றாங்க. ஸோ அந்த பாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, குடிக்கிறவங்கள வந்து ரொம்ப அருமையா இது பண்ணியிருப்பாரு. ஆ "நீ வந்து ஒரு மிருகம்டா. தண்ணீய போட்டா நீ மிருகமாயிடுற" அப்படின்னு பல சம்பவங்கள நம்ம பார்க்குறோம். அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள இருந்த அந்த ஒரு விஷயத்த மத்த எல்லா ஹீரோ அப்படி சொல்லிட முடியாது. நடிக்க தான் வந்திருக்கோம். நம்ம நடிச்சா எல்லாருமே எப்படி வேணாலும் நடிக்கலாம். நம்ம நடிகர் தான். நடிக்கலாம், நல்லவனா நடிக்கலாம், கெட்டவனா நடிக்கலாம். எந்த மாரி வேணாலும் நடிக்கலாம். ஆனா, தான் வாழ்ந்த மாரியே நடிக்கணும், நடிச்ச மாரியே வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணி வச்சிருந்தவரு புரட்சி தலைவர். பார்த்தீங்கன்னா, அவரு நிஜமாவும் அப்படியே தான் இருந்தாரு. சினிமாலயும் அப்படிதான் இருந்தாரு. அவர் பெரும்பாலும் தண்ணி அடிக்க மாட்டார், சிகரெட் அடிக்க மாட்டார். அவர் வந்து மத்தவங்களுக்கு புத்தி சொல்றதுக்கு ஒரு தகுதி இருக்குன்ற மாரி இருக்கும். அவருடைய படங்கள்ல. அந்த மாரி தான் அந்த பாட்டுல சொல்லியிருப்பாரு. இன்னைக்கு வந்து உண்மையிலேயே இன்றைய காலகட்டத்துக்கு புரட்சி தலைவர் கண்டிப்பா தேவை. அவருடைய பாடல் மட்டும் இல்ல. அவரே இருந்திருக்கலாமோ அப்படின்னு கூட அவருக்கு திருப்பி வேணும்ன்ற மாரி தோணுது. அந்த அளவுக்கு இருக்குது சூழ்நிலை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கடை கடை ஏரியா கிரியா, டாஸ்மாக் அது கடை அதெல்லாம் பார்க்குறோம். ஸோ அந்த ஒரு விஷயத்த சொல்றவருக்கு ஒரு தகுதி இருந்தது. அ குடிக்காத அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு தகுதி இருந்தது. அது புரட்சி தலைவர் அவர்ட்ட இருந்தது. அதனால அந்த பாட்டு ரொம்ப அருமையா வந்தது. வெளிய வந்ததுக்கப்புறம் அந்த பாட்டு ரொம்ப சக்சஸ் ஆயிருச்சு. ஒரு விளக்கு படம், 100வது படம். 100வது படம் அதிக பேருக்கு ஓடுனதே கிடையாது. புரட்சி தலைவருக்கு அதுக்கப்புறம் கேப்டன் விஜயகாந்த் அவருக்கு தான் ஓடுச்சு. படம் ரொம்ப அருமையா ஓடுன படம். நல்ல படம். இந்த பாடல் அற்புதமான பாடல். வாலி அவர்கள் எழுதின பாடல். ஆ இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வணக்கம். அடுத்த பதிவுல சந்திக்கலாம்.